Applications of percentage to profit and loss topic தான் பார்த்துட்டு இருக்கோம். Description boxல இந்த playlistோட link வந்து available-ஆ இருக்கு. So percentageல இருக்க introduction, definition, formula, word problems எல்லா வீடியோஸ்மே வந்துட்டு description boxல link கொடுத்திருக்கோம். அந்த playlist போயிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. So profit எப்ப சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா when selling price வந்து greater than cost price ஆ இருக்கும்போது profit or gain. formula பாத்தீங்கன்னா selling price minus cost price. loss வந்து எப்ப சொல்லுவோம்னா when cost price வந்து greater than selling price, CP minus SP. Then gross cost price, which is GCP, that is equal to cost price plus overhead expenses. இது எல்லாமே introduction videosல கவர் பண்ணிருக்கோம் with examples. So இந்த overhead expenses, that is OE, அதோட மீனிங் நீங்க இங்க பாத்தீங்கன்னா additional expenses or extra expenditure, repair charges, transport charges, labor charges, இந்த மாதிரி additional expenses எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா overhead expenses. இப்போ வந்து overhead expenses உங்க क्वेश्चनல கொடுக்கல அப்படினா நீங்க டைரக்டா வந்து GCP இருக்கிறதுல CP போட்டுடுவீங்க. இப்போ overhead expenses உங்க क्वेश्चनல வந்து additional charges வந்து transportation, repair charges, labor charges இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா உங்களோட காஸ்ட் பிரைஸ் கூட நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது GCP. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணுவீங்க செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல GCP சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே மாதிரி லாஸில் வந்து CP இருக்கிற இடத்துல GCP போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ கொஸ்டினில் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதாவது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்கன்னா உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணி GCP ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக CP போட்டுட்டு ப்ராஃபிட் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். இப்போ வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A man purchased an old iron safe for rupees 5,320. He spent rupees 50 on its repair and rupees 80 on its transportation. He sold it for rupees 5,000. Find his gain or loss. டைரெக்டாக உங்கள் கொஸ்டினில் கெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஆர்எல்ஸ் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொடுக்கல. நம்ம தான் வந்து கெயினாக லாஸானு கேல்குலேட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் ரீட் பண்ணும்போது பர்ச்சேஸ்ட் அண்ட் ஓல்ட் அயர்ன் சேஃப் ஃபார் rupees 5,320 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ்டு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CP. He spent 50 on its repair. இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் rupees 80 on its டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது ரெண்டுமே வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பார்த்தோம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னு. இங்கே 50 ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் சார்ஜஸ் 80 கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ வாங்கினது பார்த்தீங்கன்னா 5,320, அதுக்கு 50 வந்து ரிப்பேர் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, 80 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆகிருக்கு. ஹி சோல்ட் இட் ஃபார், மறுபடியும் வந்து சோல்ட் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா 5,000 rupees. வாங்கினது பார்த்தீங்கன்னா 5,320, அதுக்கு 50 வந்து ரிப்பேர் சார்ஜஸ், 80 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். He sold it for rupees 5,000. Find his gain or loss. ஸோ எல்லாரும் யூஸ்வலாக பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து 5,320, விற்றது பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இது வந்து கண்டிப்பாக லாஸ் தான் இருக்கும் 320 அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுறக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, 50 rupees வரை இருக்குது, 80 rupees டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். GCP தான் கால்குலேட் பண்ண போகிறோம். வை? பிகாஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தோம் CP ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ CPன்றது பர்ச்சேஸ்டு ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ rupees 5,320 ப்ளஸ் ரிப்பேர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 80. ஸோ இந்த ஆல் த்ரீ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து GCP கிடைக்கும். ஸோ GCPயோட இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 5,450. இது ஆல் த்ரீ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து 5,450. தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா rupees 5,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணும்போது 5,450 வந்தது. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 5,320, தென் 50, தென் 80, 0, 10, 15, ஸோ 5,450 அதுதான் நீங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து GCP. தென் செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, சோல்ட் இட் ஃபார் கொடுத்துருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து rupees 5,000.
ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிசிபி தான் வந்து கிரேட்டர் தேன் எஸ்பி. ஸோ ஜிசிபி கிரேட்டர் தேன் எஸ்பி அப்படின்னு இருக்கும்போது லாஸ். ஸோ ஜிசிபி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் எஸ்பி விச் மீன்ஸ் லாஸ். ஸோ லாஸோட ஃபார்முலா பார்த்தோம் ஜிசிபி மைனஸ் எஸ்பி. ஸோ டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும்போது இங்கே சிபி வரும், அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்போது ஆட் பண்ணி நீங்கள் போடணும். ஸோ இங்கே வந்து 5450 minus 5000 which is equal to rupees 450. ஸோ இவ்வளோ ருபீஸ் வந்து லாஸ் 450 rupees. வந்து அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வச்சு நம்ம ஆட் பண்ணி ஜிசிபி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் செல்லிங் ப்ரைஸ் சோல்ட் இட் ஃபார்னு அவங்க கொடுத்தனால செல்லிங் ப்ரைஸ் டேரெக்டாக எழுதிட்டோம். இதை கம்பேர் பண்ணும்போது ஜிசிபி தான் கிரேட்டர் தான் இருந்தது கம்பேர்ட் டு செல்லிங் ப்ரைஸ் விச் மீன்ஸ் லாஸ். லாஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பி. பட் இங்கே ஜிசிபி கால்குலேட் பண்ணால் ஜிசிபி மைனஸ் எஸ்பி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 450 rupees வந்து லாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.